அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வேலை டிஎன் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கோன்னா, டிஎன்பிஎஸ்சியில் ஆன்சர் கீ சேலஞ்சு தான் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். அதுக்கு எந்தெந்த கீ மோஸ்ட்டாக யார் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, நம்ம எத்தனை கீ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம், இதில் எவ்வளோ மார்க் வரும், இப்போ இந்த மார்க் அடிப்படையில் கட் ஆஃப் ஏதாவது மாறுமா, இல்லை எத்தனை கேள்விகள் இது வரைக்கும் தப்பான ஆன்சர் டிஎன்பிஎஸ்சியில் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத முழு விவரங்களையும் நம்ம பார்க்க இருக்கோம். இந்த பார்ட் 1ல் நம்ம என்ன பார்க்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் தகுதிக்கான கொஸ்டின்ஸ், அதாவது 100 கொஸ்டின் தமிழில் கொடுத்துருக்காங்க. அதில் எத்தனை கேள்வி நமக்கு ஆன்சர் சேலஞ்ச் பண்ணால் எவ்வளோ மார்க்கு இப்போ நமக்கு கிடைக்கும், இது வரைக்கும் யார் யார் எந்த கேள்விக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன் கரெக்டு. இது இந்த கேள்விக்கு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ராமன் வந்தான்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சேலஞ்ச் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வினைமுற்றுத்தொகர் அப்படின்ட்டு. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் எழுவாய்த்தொடர் தான். எழுவாய்த்தொடர் தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமன் வந்தான்றது ஒரு எழுவாய்த்தொடர். இதே வினைமுற்று தொடராக இருந்தால் வந்தான் ராமன் அப்படின்னு தான் வந்திருக்கும். இந்த வந்தான் இங்கே வந்திருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் தான் அந்த இது வினைமுற்று தொடராக இருந்திருக்கும். பட் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். ஆனால் இதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, எழுவாய்த்தொடர் தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்த பழமொழி கேள்வி பாருங்கள். இந்த பழமொழி கேள்வியும் அதேமாரி தான் நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. பழமொழியை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணம் காக்கும்ன்ட்டு கீ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம புக்லேயும் ரெஃபர் பண்ணி பார்த்தோம். புக்கில் ரெஃபர் பண்ணி பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா மானத்தை பணம் காக்கும் தான். ஆனால் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை மரத்தை இலை காக்கும், வானத்தை மழை காக்கும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் உயிரை சொல் காக்கும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. பட் ஆன்சர் கீ படி பார்த்தீங்கன்னாலும், புக் ஆன்சர் படி பார்த்தீங்கன்னாலும் மானத்தை பணம் காக்கும் தான் போட்டிருக்கு. நம்ம நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தாலும் இதுக்கு ஆப்ஷன் சி தான் போட்டிருக்கு. பட் இருந்தாலும் இந்த 2 கொஸ்டினில் ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அதை பொறுத்து இருந்து பார்ப்போம் அஃபிஷியல் கீ ஏதாவது மாற்றுறாங்களான்றது. அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கரெக்டு தான். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் பாருங்கள். கிறிஸ்துவர் வருகையை அறிவித்த முன்னோடி யாருன்னு கேட்டிருக்காங்கல்ல. இதுக்கு ஆன்சர் அஃபிஷியல் கீ படி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அருளப்பன். பட் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க, இல்லை யோவன் அப்படின்ட்டு முன்னாடியிலேருந்தே ஒரு பெரிய டாக் போயிட்டு தானே இருக்குது இதுக்கு. ஆக்சுவலாக நம்ம புக் ஆன்சர் படி நம்ம இந்த கொஸ்டினுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேம்பாவணையில் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ வருகையை அறிவித்த முன்னோடி யோவன் அருளப்பன்ன்ற 2 பேருமே ஒரே பேர் தான் அப்படின்னு நம்ம விளக்கம் கூறியிருக்கோம். இதுக்கான ப்ரூஃபும் நம்ம கொடுத்து இதுக்கு சேலஞ்சும் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா, யோவனும் கரெக்டு தான், அருளப்பனும் ஆக்சுவலாக கரெக்டான ஒன்று தான். ஆனால் டிஎன்பிசி கீபடி அருளப்பன்னு கொடுத்துருக்காங்க, நம்ம சேலஞ்ச் பண்ணிடுவோம். ஆனால் இதுக்கு கண்டிப்பாக அந்த சேலஞ்ச் இது பண்ணி ஆப்ஷன் ஏபி 2 பேர் போட்டவங்களுக்கும் இதுக்கு கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கொடுப்பாங்க. இதுக்கான அஃபிஷியல் கீ திரும்பி மாறும்போது மாறும் கண்டிப்பாக. ஏன்னா இதுக்கு ஆன்சர் அருளப்பன் மட்டும் கிடையாது, யோவனும் தான். ஏன்னா 2 பேருமே ஒரே ஆள் தான். ஓகேங்களா. இது ரொம்ப இது பண்ணால் தேம்பாவணையோட புத்தகம் அஃபிஷியல் அந்த தேம்பாவணை புத்தகத்திலே பார்த்தா கூட நமக்கு இதுதான் போட்டிருக்கு. ஸோ இந்த இது நம்ம சேலஞ்ச் பண்ணியிருக்கோம் ப்ரூஃபோட. இதுக்கு கண்டிப்பாக நமக்கு கிரேஸ் மார்க் 1 மார்க் கிடைக்கும். கண்டிப்பாக இருக்குது கிரேஸ் மார்க்கு. அடுத்த கேள்வி பார்ப்போம்.
அடுத்த கேள்வி, இந்த 60வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பிழை திருத்தம் செய்க அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கு என்ன ஆன்சர் டிஎன்பிஎஸ்சி படி கொடுத்துருக்காங்கன்னா, இது வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழை கிழவன் வேழக்கிழமை கீழே விழுந்தான்றது தான் சரியான இதுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி விட்டுருக்க நம்மளோட கீபடியும் பார்த்தீங்கன்னா இதுதான் ஆன்சர். பட் ஒரு நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுக்கும் வந்து கீ சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. என்ன ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பழத்தோல் கிழக்கி செருக்கி கிழவன் வியாழக்கிழமை, இந்த கிழமை இருக்குல்ல அதுக்கும் வந்து வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க, ஆன்சர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் இதுதான், ஏ தான் மோஸ்ட்டாக. இது வந்து எதுக்கு சேலஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, வியாழக்கிழமை கீழே இதுக்கும் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டு அஃபிஷியல் கீயும் சரி நம்ம கீயும் சரி இதுக்கு வந்து ஆன்சர் ஏ தான். இருந்தாலும் பார்ப்போம் இதுக்கு என்னன்ட்டு. ஏன்னா நிறைய பேர் சேலஞ்ச் இதுக்கும் பண்ணியிருக்காங்க. எப்படி எதாவது மாறுமா இல்லை என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். அடுத்தது விடைக்கேற்ற வினா அமைத்தல் 63வது கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கும் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இது வந்து ஒரு கண்டிப்பாக இது வந்து ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்குற ஒரு கொஸ்டின் தான். அடுத்தது இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு கரெக்டான ஆன்சரே இதுக்கு வந்து கொடுத்துடல. இதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு மார்க் கிரேஸ் மார்க் கொடுத்தே ஆவாங்க. ஸோ இதுக்கு வந்து கவலை இல்லை, இதுக்கு ஒரு கிரேஸ் மார்க் இருக்குது. என்ன, வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு கொடுத்துறாங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா, வணிக அறிவியல் என்றால் என்னன்னு கேட்டாலும் இதை தான் நம்ம சொல்ல போகிறோம். எத்தகைய முதலீட்டு பெருக்குவதற்கான பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னாலும் இதுதான். எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும் என்றது அது வராது. ஸோ இது ரெண்டுமே கரெக்டு தான். ஸோ ஏ அண்ட் பி ரெண்டுமே கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு முறைப்படியான ஒரு கேள்விக்கான பதிலை கீழே கொடுக்கல. ஓகேங்களா? இதுவும் வரும் அதுவும் வரும். சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பாங்க, அது கரெக்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு விடையே கீழே இல்லை. சரிங்களா? எது கொடுத்தாலும் கரெக்டான விடை மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கு ப்ரூஃபும் வச்சு சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் சேலஞ்சும் இந்த கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தது அப்படியே 64 பார்த்தீங்கன்னா, அகவரிசைப்படி வரிசைப்படுத்துகன்னு சொல்லிட்டுருக்காங்களே, இதுக்கு வந்து அஃபிஷியல் கீ பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. கேழ்வர் நம்ம அகவரிசைப்படி பார்த்தீங்கன்னா கக்கா கிக்கி அந்தபடி கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொழிக்கும் பேத்து மஞ்சை. ஆனால் இதுதான் கரெக்டு. பட் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கும் சேலஞ்ச் வந்து பண்ணியிருக்காங்க. இல்லை, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நல்குவருக்கும் நசைக்கும் இல்லை, இது வந்து மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நல்லுவர்களை இல்லு பார்த்தீங்களா, இது வந்து ரெண்டாவது தான் வரும். நசையை பிரிச்சிங்கன்னா நசை தான் அந்த இது வந்து அதுதான் ஃபஸ்ட்டு வரும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இது பண்ணது. பட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நல்குவரில் இல்லு தான் ஃபஸ்ட்டு வரும், நசைன்றது ரெண்டாவது வரும் அப்படின்ட்டு ஒரு சில பேர் வந்து நிறைய பேர் வந்து ஆப்ஷன் ஏ வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன சொல்கிறாங்கன்றதையும் நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஹலோ, 93வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பதில் வந்து உடுமலை நாயக்கர் கவின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்ன, இப்போ வந்து இதுக்கும் நிறைய பேர் வந்து இப்போ சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. என்ன அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகுத்தறிவு கவிஞர் அப்படின்னா உடுமலை நாயக்கர் கவி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிஞர்ன்றவர் இவர் தான். ஆனால் அஃபிஷியலாக இவர் எப்படி சொல்கிறாங்கன்னா, பகுத்தறிவு கவியாயர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பகுத்தறிவு கவியாயர்னு குறிப்பிட்டிருந்தால் உடுமலை நாயக்கர் கவின்றது ஒரு கரெக்டான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பகுத்தறிவு கவிஞர்னால் பாரதியார்னு சொல்கிறாங்க. நம்மளும் இங்கே படித்த மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையும் ரெஃபர் பண்ணி பார்க்கும்போது என்ன போட்டிருக்குன்னா, பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னா உடுமலை நாயக்கர் கவின் தான். இவங்க வந்து இந்த கவிராயர் பதில் கவிஞர்னு கொடுத்துருக்கனால இது வந்து இந்த கேள்வி வந்து தவறு.
சரிங்களா? அந்த கேள்வி தவறு. ஸோ இதுக்கு வந்து ஒரு கிரேஸ் மார்க் கொடுத்தாகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுத்தறிவு கவிஞர்னு இவங்க யாரையுமே நம்ம வந்து கூற போகிறதில்ல. பகுத்தறிவு கவிஞர்னா உடுமலை நாயகர் கவி தான். அது வந்து கவி யாருன்னு கொடுத்துருந்தா அது வந்து கரெக்டான கேள்விக்கு கரெக்டான பதில் இது. அதனால் இதுக்கும் வந்து ஒரு கிரேஸ் மார்க் வேணும்னு சொல்லியிருக்காங்க. பட் டிஎன்பிஎஸ்சி என்ன முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல, பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு 90% எப்படியா இருந்தாலும் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா கேள்வி வந்து தவறு. பகுத்தறிவு கவியாயர்னு கொடுத்துருந்தாங்கன்னா இவங்க கொடுத்துருந்த கீக்கும் அதுக்கும் கரெக்டான ஒன்று தான். ஸோ நம்ம பார்ப்போம். இதுக்கு மோஸ்ட்டாக வந்து கிரேஸ் மார்க் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 95வது கொஸ்டின். திருவாரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்திரசி உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எதுலன்னு கேட்டிருக்காங்க. எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 4 அடி உயரத்தில் அப்படின்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சியில் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இதுதான் கரெக்டான ஒன்று. பட் வந்து இதுலேயும் வந்து கேள்வி வந்து தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். என்னன்னா இதில் என்னென்னா தந்தம்ன்ற வார்த்தை வந்து இந்த கேள்வியில் விடுபட்டு இருக்கு. ஸோ அதனால் இதுக்கு கிரேஸ் மார்க் வேணும்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. கேள்வி வந்து தவறாக இருக்குது. தந்தம்ன்ற ஒரு சொல் வந்து இதில் விடுபட்டுருக்கு. அதனால எங்களுக்கு இது புரியல. இதுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். இதுக்கும் பார்ப்போம். இதுக்கும் ஏன்னா கேள்வி தான் வந்து தவறாக இருக்குது. அந்த வார்த்தை விட்டதுனால இதுக்கு பதில் வந்து கரெக்டாக எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். இதுக்கு ஒரு 50% சான்ஸ் இருக்குது தான். ஏன்னா கேள்வி தவறு இல்லை. அதனால் மதிப்பெண் இதுக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கவும் வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கிறது. அடுத்து 98வது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துவது வடிவம் கவிதைன்ட்டு டிஎன்பிஎஸ்சியில் கொடுத்துருக்கு. ஆனால் நிறைய பேர் இதுக்கும் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இல்லை, இதுக்கு வந்து உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்துவதுன்றது ஒரு வந்து செயலால் தான் இது பண்ணுவோம். அது வந்து ஒரு நாடகம் அப்படின்ட்டு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு நீங்கள் வந்திருக்கனால இதுக்கு ஆன்சர் வந்து நாடகம் தான் வரணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு வகையில் கரெக்டு தான். பார்த்தீங்கன்னா உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் முடிவு வந்து ஒரு நாடகம் தான் வரும். கவிதை வந்து வார்த்தைகளாலும் சொற்களால் எழுதியும் தான் இது பண்ணுவார். பட் ஆனால் வந்து அவைப்புலவர்கள் அதுமாரி பார்த்தீங்கன்னா அவங்க கவிதைகளை வந்து பாடி தான் காட்டுவாங்க. உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வகையில் பாடி தான் காட்டுவாங்க. ஸோ இருந்தாலும் இது வந்து கேட்டிருக்காங்க. பார்ப்போம். இதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். இருந்தாலும் நம்ம பார்ப்போம் என்ன டிஎன்பிஎஸ்சியில் சொல்கிறாங்கன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம கிரேஸ் மார்க்கு கொடுப்பாங்கன்றது வந்து நிச்சயமாக சொல்ல முடியாது. நான் இது சேலஞ்சும் பண்ணலை. பார்ப்போம். ஆனால் இது நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்கனால உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 86வது சரியானதை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றே பாருங்கள். மனோன்மணியத்தின் கிளைகளை சிவகாமியின் சபதம்னு கொடுத்துருக்காங்க. இதுவே வந்து ஒரு தவறான கூற்றுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். நம்மளும் சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். இதுக்கான ப்ரூஃபையும் நம்ம கொடுத்துருக்கோம். மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம்ன்றதே தவறு. பட் நீங்கள் ஆன்சர் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஏ கொடுத்துருக்காங்க. டி அனைத்துலையும் ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே ஏ கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன்று இது தப்பு. ஓகேங்களா? ஆனால் இங்கே வந்து எல்லாமே கொடுத்துருக்கிறதுனால இதுக்கு கண்டிப்பாக ஒரு கிரேஸ் மார்க் இருக்குது. கண்டிப்பாக. ஓகேங்களா? 100% இதுக்கு ஒரு கிரேஸ் மார்க் இருக்குது. ஸோ 86வது கொஸ்டினுக்கு கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சியால் ஒரு கிரேஸ் மார்க் கொடுக்கப்படும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா 9 கேள்வி வந்து தமிழில் வந்து சேலஞ்ச் அதிகம் பண்ணியிருக்கவங்க நம்ம பண்ணியிருக்க கேள்வியில் நம்ம பார்த்துருக்கோம். அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம அஃபிஷியலாக நம்ம என்ன சொல்கிறோம், நம்மளோட ஆன்சர் கீ படி என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் கண்டிப்பாக வந்து 3 கேள்விகளுக்கு 9ல் நம்ம இப்போ நம்ம ரிவைஸ் பண்ண 9ல் பார்த்தீங்கன்னா 9 கேள்வியில் 6 கேள்வி வந்து கண்டிப்பாக நமக்கு 3 கேள்விக்கு வந்து கரெக்டான பதில் தான் நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3 கேள்விக்கு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் இருக்குது. 3 மார்க் வந்து கிரேஸ் மார்க் இருக்குது. ஓகேங்களா? மீதி 6 வந்து நம்ம எப்படி சொல்லியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அதிக பேர், அதாவது நம்மளோட சரௌண்டிங்கில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் படி நம்ம சுற்றுவட்டாரங்கள் படி படித்தவங்க பார்த்தீங்கன்னா 6 கேள்விக்கு எக்ஸ்ட்ரா வந்து சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கிடைக்குமான்றது
கஷ்டம். இதில் வந்து ஒரு கேள்விக்கு அந்த பார்த்தோம் தெரியுங்களா, அந்த ஒரு கேள்வி கிடைக்கிறது வந்து ஒரு 90% சான்ஸ் இருக்குது. 3 கேள்விக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா, 3 கேள்விக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஆனால் 100% வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அந்த ஒரு கேள்விக்கு வந்து 90% இருக்குது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 கிரேஸ் மார்க் கிடைக்கிறதுக்கு நமக்கு அதிகபட்ச சான்ஸ் இருக்குது. மீதி இருக்கிற அந்த 5 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்னன்னு தெரியல. நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இதில் சொல்லியிருக்கோம். உங்களோட இதுவும் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. இதுக்கான இதுவும் நம்மளும் விசாரிச்சுட்டு நம்மளும் இதுக்கு ஓகே அப்படின்னா நம்மளும் சேலஞ்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேலஞ்ச் ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்றதையும் நம்ம போன வீடியோவில் டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், பாருங்கள். நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் இது போல் எவ்வளோ கொஸ்டின்ஸ் தவறு இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேர்ந்து இதுக்கு சேலஞ்ச் பண்ணுவோம். சேலஞ்ச் பண்ணால் தான் நமக்கு மார்க் கிடைக்கும். அடுத்தது இப்போ வந்து இந்த கொஸ்டினை வந்து நான் சேலஞ்ச் பண்ணுறேன். இப்போ வந்து நான் என் ரெஜிஸ்டர் நம்பர் போட்டு நான் சேலஞ்ச் பண்ணுறதுனால எனக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் கொடுப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. அது முற்றிலும் தவறு. சரிங்களா, இது வந்து பொதுவாக நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுறது தான். எல்லாருக்காகவும் நம்ம பண்ணுறது தான் இந்த சேலஞ்ச் கீ. ஓகேங்களா, இப்போ நான் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதை பார்த்துட்டு கிரேஸ் மார்க் எனக்கு சேலஞ்ச் பண்ணவங்க மட்டும் தான் கொடுப்பாங்கன்றது தவறு. எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் உண்டு. சரிங்களா, இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய அகாடமியில் சொல்ல மாட்டுறாங்க. சரிங்களா, ஏன்னா அவங்களோட கீபடி தான் கரெக்டு, இதுதான் கரெக்டுன்னு சொல்லி ஒரு சில பேர் அதே சர்க்கிள்லே கொண்டு வராங்க பசங்களை. ஸோ அதெல்லாம் வேண்டாம், நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வரணும். இது பேர் எதுவும் தவறு நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் நம்ம இந்த இது வந்து வீடியோவே ஃபஸ்ட்டு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, மேலும் இது மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் தப்பு இருந்துச்சுன்னா, எனக்கு சில கொஸ்டின்ஸ் தெரியாது, உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா ப்ரூஃபோடு நம்ம இது கமெண்ட் செக்ஷனில் இது பண்ணுங்கள். நம்ம கண்டிப்பாக இதை பற்றின ஒரு முழு வீடியோவை நம்ம லைவ்லேயே பார்ப்போம். நம்மளும் ஆன்சர் கீயை வந்து சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, இது வரைக்கும் நம்ம வந்து தமிழ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்தது பார்ட் பி வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து நாளைக்கு ஒரு முழு வீடியோவாக அதோட சேலஞ்ச் கீ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், எவ்வளோ பேர் நிறைய பேர் பண்ண கொஸ்டின்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஏதாவது ஆன்சர்ஸ் கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம அந்த கீக்கும் சேலஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா, நன்றி. இது போன்ற இதர தகவல்கள் மற்றும் அரசு சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு செய்திகளையும் தெரிந்து கொள்ளவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.